இதுன்னா ஞானம், அதுன்னா விஞ்ஞானம். எது வேணுங்கிறது உங்கள் கையில் தான். ஞானம் வேணுமா, விஞ்ஞானம் வேணுமா? விஞ்ஞானத்தில் ஓடிட்டீங்க, ஞானத்தை போட்டுட்டீங்க. விஞ்ஞானத்தை கடந்தால் ஞானம். இது ஞானம். இது ஒன்றும் செய்யாது. இது அன்பாக இருக்கும். ஆனால் இதை போட்டுட்டியா, வேறு எதையோ எடுத்தியா, இன்றைக்கி அது இல்லைன்னா உலகமே இயங்காதுன்ட்டான். வண்டி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, புத்தகம் இல்லைன்னா எல்லாமே ஆட்டம் கண்டுறோம். அப்போ இங்கேருந்து வாழுத தகுதியை பெற்றுட்டு ஏன் அங்கே உடனியா பொழப்பு பொழைக்கா பொழைக்கவே தெரியல. அப்போ நிம்மதிய பூமியில் நீர் இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் தண்ணி, தோன்ற இடம்லாம் தண்ணி, ஆறு பாருங்கள். இதுதான் வேணும். குளிக்கணும், சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் மேலே. அப்போ நிம்மதியை இழக்காத அளவுக்கு இருக்கானோ அவன் தான் ஞானத்துக்கு பக்கம் போகும். நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். இறைவனுக்கு படைத்தவனுக்கு எவன் உண்மையாகவும் நேர்மையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கானோ அவனை தான் பிடிக்கும். குழந்தைய பிடிக்கும். குழந்தை கூட இறைவன் உட்காந்துட்டான். பைத்தியத்துக்கு கூட இருக்கும். எல்லா ஜீவராசிக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும். மனிதன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தான். அந்த பக்கம் கண்டுபிடிச்சிட்டான், விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சான், ஞானத்தை வச்சுட்டான். அப்போ ஞானம் உனக்குள்ளே இருக்குது, ஞானம் உங்களுக்குள்ளே இருக்குது, விஞ்ஞானம் வெளியில் இருக்குது. அப்போ வெளியில் ஓடிக்கிட்டே இருக்க என்னென்னலாம் தொட்டலான்னு பார்க்க, என்ன தொட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பதறிக்கிட்டே வாழணும். பதறாமல் வாழணும்னா ஞானத்து பக்கம் ஒண்டிடணும். குடிக்கணும், வைக்கணும், சாப்பிடணும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை பார்த்தமாக இருக்க வச்சுட்டு பேசணும், சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டேன்னா ஞானம். நான் மட்டும் நான் பார்த்துக்குங்க, ஞானம் அடையிறதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்கீங்க. அதுக்கு ஒழுக்கமாக இருக்கணும். வேறு அந்த பக்கம் ஓடிட்டியா. பாதை 2 பஸ்ஸை கொடுத்துட்டான். அன்பு பஸ்ஸு, ஆணவ பஸ். அன்பு பஸ்ஸில் ஆளே காங்கலை. ஆணவ பஸ்ஸில் கூட்டமாக ஓடி வேறு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்குது. அன்பு பஸ்ஸில் தான் ஏறணும். அன்பு பஸ்ஸில் ஏறியாச்சுன்னா நேராக சொர்க்கத்துக்கு போகும். அன்பு பஸ்ஸில் ஏறணும். ஞான பஸ்ஸில் ஏறவே ஆகணும். அதுக்கு தான் மனிதன் வந்தான். அப்போ இந்த பஸ்ஸை ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டால் இந்த பஸ்ஸு இங்கேயே நிற்கி வெயிட்டிங்கில். வாங்கப்பா, அங்கே அன்பு பஸ்ஸு நிற்கி, வாங்க. நீ பொய் சொல்லுவேன். நீ தண்ணியாக சும்மா நாத்துக்கு காமிக்க, சும்மா நாத்துக்கு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கே நீ. ஏன் ஒரிஜினல் இல்லையா? பொய் சொல்லுற மாதிரி தெரியுது. எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கியா அப்படின்னு நினைக்கியா? இதுதான் ஒரிஜினல். எல்லாம் உங்களை வச்சு செய்யும். ஏயில் எதுனாலும் வச்சு செய்யும். இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாலும் இந்த சந்தோஷம் இல்லை. இதில் தான் இருக்குது. ஞானத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்குது, அன்புக்குள்ளே இருக்குது. இறைவனை தேடி தான் வந்தியா, இறைவனை தேடி தான் போகணும். அப்போ அன்பை எடுத்தால் தான் நிம்மதி, பேரின்மை, சந்தோஷம் எல்லாமே வரும். கோயில் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்குதே நீங்கள் நல்லா இருக்கிறது தான். ஆனால் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சு நல்லா இருக்கீங்களா பருவதி அங்கே ஓடிடுது. கோயில் பெருசுங்கியோ, அத்தியாவசிய பெருகியோ, சர்ச்சி பஸ்ஸு எல்லாம் பெருசுங்கியோ, கடைசி பார்த்து அந்த புக்கெல்லாம் போட்டுட்டு வேறு எங்கேயோ ஓடுது. எதெல்லாம் கொடுத்தானோ அதெல்லாம் பிறக்கி போட்டுக்கிடுங்க. வேறு நிம்மதியாக இல்லை, சந்தோஷமும் இல்லை. மனிதன் இதுக்கு தான் வந்தாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி நீங்களே மண்டியை உடச்சிக்கணும். அதுக்கு வரல. விசேஷம் இப்படி மலரக்கூடிய பூ மாதிரி மலர்வதி ஞான மலர். சத்தியமாக இருந்தேன்னா ஞான மலர் மலர்ந்துடும். சத்தியமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். வாழுறதுக்கு என்ன தேவை? வாழுறதுக்கு என்ன தேவை? ஒன்றுக்குள்ளே ஒரு 100 தான் கணக்கு. இந்த ஒன்றுக்குள்ளே 100க்குள்ளே நான் யார்? அவ்வளோதான். நான் யாருன்னு தேவைன்னா சும்மா இருந்து சுகமாக இருந்து. சும்மா இருக்குது தங்க எல்லாமே சும்மா தான் இருக்குது. மனிதனை தவிர பாக்கி எல்லாம் சும்மா இருக்குது. மனிதனை தவிர பாக்கி எல்லாம் சும்மா இருக்குது. மனிதன் மட்டும்தான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருந்தால் நீ சுகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இந்த தண்ணி சும்மா இருக்குது, ஆனால் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தண்ணி சும்மா இருக்குது. இந்த மரம் ஓடாமல் இருக்குது, ஆனால் சும்மா தான் இருக்குது. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கியா? எங்கே ஓடுதுன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு வந்தோம், எங்கே போகணும் தெரியல. அப்போ சும்மா இருந்தால் சுகமாக இருக்குது. எங்கே வந்தோம், எங்கே போகணும் அப்படின்னு தெரியும். அப்போ அன்பு பஸ்ஸில் ஏறி அன்பு பயணம் பண்ணிங்கன்னா ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். குளிக்கணும், ஆறெல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. முன்னோர்கள் இதெல்லாம் கட்டி எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு 2 கப்பு தண்ணி கோரி ஊற்றாக்கில் உருவாக்கி வேறு மாதிரிலாம் போயிட்டு நோயெல்லாம் உருவாக்கி வச்சுட்டியா. நல்லா குளிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான். அப்போ அன்பு வண்டியில் போகிறதுக்கு, பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கட்டும். இந்த தலைமுறையில் உள்ளதை அன்பு பஸ்ஸுக்கு வேறு இதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்த பஸ்ஸில் ஏற்றி விட்றாது. எந்த பஸ்ஸில் ஏற்றினா அதுவும் உங்கள் கூட தான். உங்கள் அப்பா அம்மா எப்படி போனாங்க வந்தாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். அடுத்து என்ன கண்டிஷன் பாருங்கள். வெளியே புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலிக்கும். புறம் பார்க்காதியோ அகம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அகம் பார்த்தவங்க தெரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த நீர் சும்மா இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சும்மா இருந்து சுகமாக இருக்க ஆரம்பிச்சிடுவோம். அதான் ஞானம். வணக்கம். மீண்டும் நண்பர். அன்பே சிவம்.